வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சேமியா பிரியாணி. முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ ஒரு பேன் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் உருகுனதும் அதில் வறுத்த சேமியா சின்னதாக உடைச்சி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வறுத்த எடுத்து வச்சுக்கணும். வறுத்த சேமியாங்கிறதுனால நம்ம லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். இதில் 1 கப்பு சேமியா எடுத்து நான் வறுத்துருக்கேன். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் பேன் வச்சுருக்கோம். ஃபஸ்ட் நாம் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் சூடானதும் அதில் 2 கிராம்பு, ஸ்டார், பிரியாணி இலை, பட்டை இவ்வளோ சேர்த்துக்கலாம். இனி இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கூடிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். குடமிளகா, அதே மாதிரி 2 பச்சை மிளகாயும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கூடிய பீன்ஸ், சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கூடிய கேரட், அப்புறம் காலிஃப்ளவர் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பட்டாணி வேக வச்சது அதையும் சேர்த்துக்கலாம். இவ்வளோத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். காய் கொஞ்சம் வேகணும். ஸோ மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், காய் நமக்கு ஓரளவு வெந்து வந்தாச்சு. இனி இதில் நாம் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்றாக்கில் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இனி இதில் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இனி இதில் நாம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 கப்பு சேமியா போட்டோம். ஸோ அதுக்கு 1.5 கப்பு தண்ணி விடணும். நம்ம எந்த கப்பில் சேமியா எடுத்தோமோ அந்த கப் அளவுக்கு 1.5 கப்பு தண்ணி. நம்ம ஏற்கனவே சால்ட் காய்கறிக்கு போட்டிருந்தோம். இந்த வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கொதிக்கட்டும். இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இனி இதில் நாம் சேமியா ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம்.
பாருங்கள், நமக்கு சேமியா சூப்பராக ரெடி ஆகியாச்சு. உங்களுக்கு வந்து முட்டை விடணும் அப்படின்னா நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு முட்டையை இதில் அடித்து விட்டுக்கலாம். இதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு சேமியா பிரியாணி ரெடி ஆகியாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் மல்லி இலையை மேலே தூவி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட சேமியா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகியாச்சு. சாப்பிட்றதுக்கு பிரியாணி டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.